பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மேலிடம் மீது அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக மேலிடம் மீதான அதிருப்தி காரணமாகவே நேற்றைய அமித்ஷா ஆலோசனைக் கூட்டத்தை அண்ணாமலை புறக்கணித்ததாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை பாஜக தலைமை மீது அண்மை காலமாக அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் 10 பேருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடமிருந்து டெல்லியில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அழைப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அழைப்பை அண்ணாமலை நிராகரித்திருந்தார். மற்ற 9 பேரும் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அண்ணாமலை தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி அண்ணாமலையை பொறுத்தவரை பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒரு சில மத்திய அமைச்சர்கள் தமிழக பாஜகவின் செயல்பாடுகளில் தலையீடு செய்வதை அண்ணாமலை விரும்பவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணாமலை எடுத்த அந்த அதிரடியான வியூகங்கள் காரணமாகவே பாஜகவினுடைய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 20 விழுக்காட்டை தமிழ்நாட்டிலே நெருங்கி இருந்தது. எனவே அதிரடியான ஒரு வியூக அரசியல் மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு பயன்படும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அண்ணாமலை திமுக எதிர்ப்பை வலிமையாக தான் பேச வேண்டும் என்றால் அதற்கு உரிய பொறுப்பு தனக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதன்படி மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அவர் விலகி கொண்ட பிறகு அவருக்கு இதுவரை கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக எந்த புதிய பொறுப்பும் வழங்கவில்லை. எனவே புதிய பொறுப்பை அவருக்கு தேசிய தலைமை வழங்கிய பிறகு திமுக எதிர்ப்பில் தீவிரமாக, அதாவது தமிழகத்திலே திமுகவை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சி வரிசைகளின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்பது அண்ணாமலையின் விருப்பமாக இருப்பதாகவும், கூட்டணி தொடர்பாக ஒரு சில மத்திய அமைச்சர்கள் பாஜகவில் மேலிட பொறுப்பாளர்கள் போல தங்களை கருதி தமிழக பாஜகவினுடைய செயல்பாடுகளில் ஈடுபடுவது அண்ணாமலைக்கு அதில் துளியும் விருப்பம் இல்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் கட்சி தலைமை சார்பில் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழைப்பினை அவர் நிராகரித்திருந்தார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை எல்லாம் கடந்த தேர்தலிலே ஒருமுகப்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலை மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை எதிர்கொண்டிருந்தார். எனவே மாநில தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பாஜகவிலே சுதந்திரமாக செயல்பட வேண்டும், துடிப்பான ஒரு அரசியலோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுதான் அண்ணாமலையினுடைய திட்டவட்டமான ஒரு கருத்தாக இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே மாநில தலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் துடிப்போடு செயல்பட வேண்டும், அதிரடி அரசியலுக்கு தயாராக இருக்க வேண்டும். மேலிட பொறுப்பாளர்களை போன்று தங்களை கருதி கொண்டு தமிழ்நாட்டு பாஜகவிலே மத்திய அமைச்சர்கள் யாரும் தலையிடக்கூடாது. இவ்வாறு தமிழ்நாட்டிற்கென தனித்த பாணி அரசியலை அதிரடி வியூகத்தோடு நடத்தினால் மட்டும்தான் தமிழகத்தில் பாஜகவின் தேசிய தலைமை எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை ஈட்டி தர முடியும் என்ற நிலைப்பாட்டில் அண்ணாமலை இருக்கக்கூடிய நிலையில் விரைவில் அவருக்கு தேசிய தலைவர் அறிவிக்கப்படும் பொழுது அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு அறிவிக்கப்படும் எனவும், அதன் பிறகு மீண்டும் தன்னுடைய அதிரடி பாணி அரசியலுக்கு அண்ணாமலை பாஜகவில் தயாராவார் என்றும் அவருடைய ஆதரவாளர்களும் தமிழக பாஜகவின் நிர்வாகிகளும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.